பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான வேலையில ஆண்டவர் நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிப்போம். முதலாவது நம்ம வசனத்துக்கு போறதுக்கு முன்பாக பாவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி வசனத்துல என்ன போட்டிருக்கு, பாவம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாவம் அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா நிறைய பேருக்கு பாவம் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு இது பாவம்னே தெரியாது. சோ இப்ப பாவம் அப்படின்னு என்ன அப்படின்னா, பாவம் அப்படின்றது எதுவா இருந்தாலும் அது சிந்தை இல்ல வார்த்தை இல்ல நம்ம பண்ற எந்த ஒரு காரியம், ஒரு ஆக்ஷன், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் இது கர்த்தருக்கு விரோதமா இருக்கு. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துச்சு, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களா இருக்கு நம்ம சிந்தை, நமக்கு கர்த்தருக்கு விரோதமான நம்ம பார்வை, வார்த்தை இல்ல நம்ம நடவடிக்கை இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பாவமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய சித்தத்துக்கு விரோதமாக நம்ம நடந்து கொண்டோம், இல்லைன்னா அவருக்குன்னு சொல்லுவோம். இப்ப அன்பு அப்படின்னா நம்ம ஏசப்பா சொல்லுவோம். இந்த மாதிரி அவருக்கு ஏசப்பாக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அதற்கு விரோதமாக நடந்து கொள்றது, அவர் சொன்ன வார்த்தைக்கு விரோதமா நடக்கிறது எல்லாமே பாவம் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதுக்கு 1 யோவான் 3:4 சொல்ல போனா, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அவ ஆண்டவர் சொன்ன வசனம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. அதை மீறும் பொழுதோ இல்ல அதை பற்றி ஞாபகத்துல இல்லாதபடி நம்ம செய்யும்போது ஒவ்வொரு காரியமே பாவம்ன்றது வந்து காமிக்கப்படுதுங்க. இன்னொரு வசனம் சொல்லு, யாக்கோபு 4:17, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். அப்ப ஒருத்தனால நன்மை செய்ய முடியும், அவன் இது நன்மை அவனுக்கு தெரியும், ஆனா தெரிஞ்சும் அதை செய்யாம நம்ம இருந்தோம்னா அது பாவம். அதே மாதிரி இன்னொரு வசனம் சொல்லுது, ரோமர் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப எல்லாரும் பாவம் செஞ்சு தேவனோட மகிமையை விட்டு நம்ம விலகி என்ன பண்ணும், பாவத்தின் மகிமையில நம்ம இருக்கிறவங்க அதான் காமிக்கிறாங்க. அப்ப இப்படியாக ஒரே மனுஷனால் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவத்தை செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்றுன்னு சொல்லி வசனம் ஒன்று இருக்கு, ரோமர் 5:12. அப்ப எல்லா மனுஷங்களும் பாவம் செஞ்ச பாவிகளா இருக்கும். எப்ப அப்படின்னா ஒரு மனுஷனால அது உள்ள வந்தது போல இன்னைக்கு எல்லாம் இருக்கணும்னு சொல்லி வசனம் அது சொல்லும். அப்ப பாவம் அப்படின்னா என்னன்னா, கடவுளோட ஸ்டாண்டர்ட், அதாவது இப்ப ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்ல போனா உங்களுக்கு வந்து ரோட்ல சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் சொல்ற மாதிரி ஹெல்மெட் போய் வாங்கணும் அப்படின்னா ஹெல்மெட்ல பின்னாடி ISI சிம்பிள் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அது கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. இந்த ஹெல்மெட் இவ்வளவு வெயிட்ல இருக்கணும், இவ்வளவு ரவுண்டா இருக்கணும், இது கீழே விழுந்தா உடையக்கூடாது அப்படின்னு சொல்லி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கடவுளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அன்பா இருக்கணும், இரக்கம் காட்டணும், நேசிக்கணும், பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, தப்பான விஷயம் செய்யக்கூடாது, ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டு வச்சிருக்கிறார். அவரோட வார்த்தையில் கீழ்ப்படியணும், அவர் சித்தத்தை அறிந்து கொள்ளணும், ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இதை நம்ம மீறும் போது என்ன பண்ணுவோம், பாவம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சரி, இப்ப இதெல்லாம் மொத்தமா பாவத்தை குறித்து பேசக்கூடிய விஷயம். இப்ப வசனத்துக்குள்ள போனா ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்க போற ஒரு டாபிக் என்ன அப்படின்னு நம்மளோட பேச போற விஷயம் என்னன்னா, மாம்சத்தின் கிரியைகளுக்கும் ஆவியில் நிறைந்து வாழ்கின்ற வாழ்க்கைக்கு இடையான போராட்டத்தை பற்றி நீ பேசக்கூடாது. மாம்ச கிரியைகளுக்கும் ஆவியில நடக்கிற ஒரு வாழ்க்கைகளுக்கும் நடக்கிற ஒரு போராட்டத்தை பற்றி இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு காமிச்சு போறாரு. அப்ப மாம்சத்தின் கிரியைகள்னாவே நமக்கு எல்லாரும் தெரியும். பட் இருந்தாலும் அது எப்படி ஆவியில நடக்கிற காரியத்துக்கு இடையூறா இருக்கு, எப்படி தடை பண்ணுது, எப்படி நம்ம இன்னும் முன்னோக்கி செல்ல விடாதபடிக்கு நம்ம தடையா இருக்குதுன்றத ஆண்டவர் காமிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ஆனா நம்ம நல்லா தெரிஞ்சு டெய்லி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இது எப்படி நம்மள அறிஞ்சும் அறியாதபடி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தடையா இருக்குன்றத இன்னைக்கு ஆண்டவர் காட்ட போறாரு. வாசிக்கலாம் கலாத்தியர் 5:19 19-21 வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப ரொம்ப கிளியரா வசனம் சொல்லுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எப்படி அப்படின்னா, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்ற அவை யாவன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாங்க. இந்த லிஸ்ட்ல செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவரோட ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்றது கிளியரா சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயத்துல நம்ம எவ்வளவு இருக்கிறோம் அப்படின்றத சோதிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நேரமா ஆண்டவர் காமிக்கிறாரு. இப்ப இதை சோதிச்சு பாக்குறோம் அப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலா நம்ம மனசுல இந்தந்த காரியங்கள் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நம்ம சோதிச்சோம். இது யார்கிட்ட இருக்கு, நம்ம சுத்தி அடுத்தவங்க யாருக்குன்னு சொல்லி சோதிச்சு பார்க்கக்கூடிய நேரம் கிடையாது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கோம்,
நம்மளோட சொந்த வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கு, ஒரு மகனாக ஒரு மகளாக நம்ம இருக்கிறோம் சொல்றோம் அப்படின்னா, கர்த்தருக்கு முன்பாக நம்ம எப்படி இருப்போம்? நம்ம கிட்ட உபச்சாரம் இருக்குதா இருதயத்துல? நம்ம இருதயத்துல தேசத்தனம் இருக்குதா, அசுத்தம் இருக்குதா, காமவிகாரம் இருக்குதா, விக்கிர ஆராதனை இருக்குதா, பில்லி சூனியம் இருக்குதா, பகைகள் இருக்குதா, விரோதங்கள் நமக்குள்ள இருக்குதா, வைராக்கியங்கள் இருக்குதா, கோபங்கள் இருக்குதா, சண்டைகள் இருக்குதா, பிரிவினைகள் இருக்குதா, மார்க்க பேதங்கள் இருக்குதா, பொறாமைகள் இருக்குதா, கொலைகள் இருக்குதா, வெறிகள் இருக்குதா, களியாட்டுகள் இருக்குதான்னு சொல்லி இத்தனை விஷயத்தையும் நம்ம சோதிச்சு பார்க்க போறோம். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வசத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் உரிச்சு காட்ட போகிறாரு. இன்னைக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் பேசுற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு நீங்களும் நானும் நிறைய விஷயத்த மனம் திரும்ப வேண்டியது இருந்துச்சுன்னா மனம் திரும்புறதுக்கு நம்ம ரெடி ஆக்கலாம் brothers and sisters. சரி, வாசிக்கலாம். The flesh is evident, sin cannot be hidden அப்படின்னு சொல்லி வசனம். அதாவது மாம்சம் வெளிப்படையாக தெரியும், ஆனா பாவம் பாவத்தை மறைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு வசனம் சொல்றாங்க. எப்படின்னு கவனிப்போம் வசனத்தின் மூலமாக. அப்ப நம்ம வசனம் வாசிக்கும் பொழுது கலாத்தியர் 5:19 வாசிக்கும் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அப்ப மாம்சத்துல இருக்க விஷயங்கள் வெளியரங்கமா தெரிஞ்சிடும், அது மறைக்க முடியாது. அது பாவத்தின் சம்பந்தப்பட்ட எல்லாமே மறைக்க முடியாது. அவையான விபச்சாரம், தேசித்தனம், அசுத்தம், காம விகாரம் சொல்லி சொல்றாங்க. அப்ப இப்ப இப்போ நிறைய பேர் என்ன பண்றாங்க இன்னைக்கு, நம்ம கத்தருக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கட்டும், கத்தருக்குள்ள வெளியே இருக்கிறவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் என்ன பண்றாங்க, அவங்களும் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கைக்குள்ள நம்ம கத்தருக்குள்ள எப்படி வாழணும்னு சோதிச்சு பார்க்கணுன்றது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி பாவமான காரியங்கள் இதெல்லாம் பாவத்துக்குள்ள வர ஒரு விஷயங்கள். பாவம் எனக்கு தெரியாது, இது பாவம் எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஆண்டவர் எட்ட வெளிச்சமா காட்டுறாரு. அப்ப எந்த அந்தரங்க பாவமும் அது பாவம் தான்ன்றது ஆண்டவர் அழகா காமிக்கிறார். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஒரு பாவமான விபச்சாரம் ஆவி இருந்தாலோ, வேசித்தனத்தின் ஆவி இருந்தாலோ, அசுத்தமோ, காமகாரமோ, சொல்ற மாதிரி இப்ப விபச்சாரம் அப்படின்னா என்ன சொல்றாங்க, உலகம் சொல்ற மாதிரி இன்னைக்கு விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமகாரம்ன்றது ஒரு ஒரு காமனா போச்சு. நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லுவோம், இதெல்லாம் சோதம் குமாரன்ல இருந்த பாவங்கள், சோதம் குமாரன் இருந்த பாவங்கள் சொல்றதை விட்டுட்டு இப்ப இந்த உலகத்துல நம்ம கண் முன்னாடி நடக்கிற ஒவ்வொரு விஷயமா இருக்கு. இதுல நம்ம இதுல பங்கெடுக்கிறோமா அப்படின்னு யோசிக்கணும். இப்படி இதுல இருந்து விலக்கி இப்படி வாழ்றதுன்னு ஆண்டவன் காமிக்கப்படுறாரு. வாசிக்கலாம். என்ன 32:23 வசனம். நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். ஆமீன். நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமா அறியுங்கள் சொல்லி வசனம் சொல்லு. அப்ப என்னைக்கு நம்மளுடைய பாவம் மறைக்கப்பட்டு 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 தனியா சில விஷயம் யாருக்குமே தெரியாம பாவம் செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா, சில நேரங்கள்ல அதுக்கு ஆண்டவர் அழகா அந்த இடத்துல என்ன பண்றாரு, வெளிச்சம் போட்டு காமிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. ஏன் அப்படின்னா, சில நேரங்கள் நம்ம திருத்தி கொண்டு வரதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். அதே நேரத்துல நம்ம அடிச்சு தப்பு தவறுன்னு சொல்லி வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு விஷயமா இருக்கிறதுக்காக ஆண்டவர் காமிக்கிறாங்க பார்க்கணும். அப்ப பாவத்துல இருந்து வெளியே வர்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அது எப்படின்றது இந்த மாம்சத்தின் ஒவ்வொரு பாவங்களையும் ஆண்டவர் காட்டி கொடுக்கிறார். லூக்கா 8ஆம் அதிகாரத்துல 17ஆவது வசனத்தை வாசிப்போம். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. அப்ப வசனம் சொல்லுது, வெளியரங்கமாகாத ரகசியம் இல்லை. அப்போ ஒரு மனுஷன் எந்த ரகசியத்தையும் உள்ள வச்சுக்க முடியாதபடிக்கு அவன் வெளியே வருது அவனோட பாவங்கள் எல்லாம். அறியப்பட்டு வெளிவராத மறைபொருளும் இல்லை அப்படின்னா எந்த விஷயமும் மறைக்க முடியாது கர்த்தருக்கு முன்பாக, அது வெளிச்சம் போட்டு காட்டப்படும் அப்படின்றது. ஒருவேளை ஒரு மனுஷன் தப்பான வாழ்க்கை வாழலாம், ஒரு 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 கணவனோ ஒரு மனைவியோ ஒரு சகோதரனோ சகோதரி தப்பான வாழ்க்கை வாழ்றத வசனத்தின் மூலமா அறிந்து கொண்டு தான் மனசுல ஆண்டவர் பேசின உடனே அதை கேட்டு மனம் திரும்பி வெளியே வரல அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்படும் அப்படின்றத ஆண்டவர் காமிக்கிறார். அப்ப அது ஒரு சிந்தையா இருக்கலாம், இல்ல நம்மளோட ஆக்ஷனா இருக்கலாம், நம்ம செய்யற ஒவ்வொரு நடவடிக்கையா இருக்கலாம். இது எல்லாமே கர்த்தரால் பார்க்கப்படுதுன்றத கவனமா கவனிச்சு கேளுங்க சிஸ்டர்ஸ். ஏன்னா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிற, நம்ம ஏமாத்த முடியாதவரை அவர் இருதயத்தை பார்க்கிறான்றது இங்க பார்க்கிறோம். சரி, அடுத்தது ஒரு ஒரு பாவமான வாழ்க்கை, செக்ஷுவல் இமாலிட்டி டிஸ்ட்ராய்ஸ் தி சோல். ஒரு தவறான பழக்கம், தவறான விஷயங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ஆத்மாவை கெடுக்குது அப்படின்னு சொல்லி இப்ப பார்க்கிறோம். அடுத்து என்னன்றதை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6:18. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஆமென். அப்ப வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்க. இப்ப வேசித்தனம் அப்படின்றது எப்படி வருது அப்படின்னு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா,
வேசித்தனத்துக்கும் விபச்சாரத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. விபச்சாரம் அப்படின்றது கல்யாணம் பண்ணவங்க தப்பான விஷயத்துக்குள்ள போகும்போது அது விபச்சாரம். வேசித்தனம் கல்யாணம் பண்ணாதவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பான விஷயத்துக்கு போறதுக்கு வேசித்தனம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. இப்ப வேசித்தனத்துக்கு இங்க வேசித்தனமா எடுத்துக்கலாம், விபச்சாரமா எடுத்துக்கலாம். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்களா. அப்ப இந்த மாதிரி காரியத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாவோட பிள்ளைகளா இருக்க நம்ம உலகத்துக்கு நடக்கிற பாவங்கள் நமக்கு முன்பாக நடக்கும். ஆனா அதுல இருந்து என்ன பண்ணணும், நம்ம விலகி ஓடுங்கள். நீங்க எதிர்த்து என்னால முடியும் கர்த்தர் கூட இருக்கான்னு சொல்லி எதிர்த்து நிக்கிறது இங்க மேட்டர் கிடையாது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், விலகி ஓடுங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப விலகி ஓடுங்கள் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கவனிச்சோம் அப்படின்னா, யோசேப்பு கதை. யோசேப்பு என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு தவறான ஒரு சுச்சுவேஷன் வர நேரத்துல அவர் அந்த பாவத்துல இருந்து விலகி ஓடுறதுதான் நம்ம பாக்குறோம். அவர் எதிர்த்து நின்று இப்படி செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி அங்க நின்றுட்டு இல்ல, அவர் விலகி ஓடுனார் அப்படின்னு பாக்கணும். அப்ப விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவம் சரீரத்துக்கு புறம்பா இருக்கு. அப்ப எந்த பாவம் சரீரத்துக்கு வெளியே இருக்க விஷயமா இருந்தாலும் தேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு விரோதமா பாவம் செய்கிறான். நீங்களே உங்களை பாவத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்றதுக்கு அடையாளமா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட பாவம் செய்யறதுனால இதுக்கு அடுத்து நடக்கிற விஷயம் என்ன நடக்கும் நான் சொல்றேன். அப்ப இந்த பாவம் செய்ய விஷயம் வெளிவங்கரமா வெளிச்சம் போட்டு காட்டப்படுது. அவன் மனம் திரும்பல, அந்த அந்த பிரதரோ சிஸ்டரோ மனம் திரும்பாத காரியத்தை என்ன நடக்குது, அந்த குடும்பத்துல சண்டைகள் வருது, குடும்பத்துக்குள்ள சமாதானம் போயிடுது, குடும்பம் உடைஞ்சிருது. நிறைய பேருக்கு காயங்கள், மனதால இமோஷனல் காயங்கள் அதுக்கு ஏற்படுது. தலை குனிஞ்சு வெட்கப்பட்டு ஐயோ அது பண்ணது இல்ல தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு போற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள இந்த பாவம் தள்ளுதுன்ற பார்ப்போம். இது ரொம்ப குற்ற உணர்ச்சியா கடைசி எங்க பண்றாங்க, தங்களை தற்கொலை அப்படின்ற விஷயத்துக்குள்ள கொண்டு போடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்ப பாவம் என்ன பண்ணுது, மரணத்து வரைக்கும் தள்ளிட்டு போகுதுன்றது நம்ம பார்ப்போம் சிஸ்டர்ஸ். அப்ப இந்த மாதிரி காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள வாழ விடாது. இது என்ன பண்ணும், நம்ம சரீரத்துக்குள்ள இருந்து சுரண்டி இன்னும் பாவத்தை செய்ய வைக்கிறதுக்கு ஏதுவா இருக்குன்ற பாக்குறோம் சிஸ்டர். அப்ப இந்த காரியத்துல இருந்து முதலாவதாக கர்த்தரோட பலத்தினால விலகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்றத ஆண்டவர் அழகா சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிப்போம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசிக் கள்ளரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆமீன். அப்ப ஒரு கல்யாணத்தின் மூலமாக வர ஒரு விஷயம் எப்பவுமே ஒரு ஒரு பரிசுத்தமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது என்ன பண்றாரு, கர்த்தர் சித்தமான விஷயம். அதாவது சொல்ற விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும், கனமுள்ள படத்துக்குள்ள உள்ளதா இருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லுது. விவாகம் மஞ்சும் அசுத்தப்படாத இருப்பதாக அப்படி போட்டு வேசித்தனம் கல்லறையும் விபச்சாரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அப்ப கவனிச்சோம்னா இந்த விவாகத்துக்குள்ள வராமல் விவாகத்தை விட்டு வெளியே, அந்த கல்யாணத்தை விட்டு வெளியே நடக்கிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே விபச்சாரமும் வேசித்தனமுமா இருக்கு. அப்ப வேசிக்கலரையும் விபச்சாரக்காரர் என்ன பண்றாங்கன்னா, யார் நியாயம் தீர்க்கிறா? உலகத்துல இங்க மனுஷங்க நியாயம் தீர்க்கிறாங்க, நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சொல்றோம். ஆனா இங்க மனுஷன் தன்னை தேவன் நியாயம் தீர்ப்பான்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அப்ப தேவனே நியாயம் தீர்க்கிற அளவுக்கு கூடிய ஒரு மகா கொடிய பாவமா இங்க இருக்கு. அப்ப கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் பரிசுத்தத்தை விரும்பக்கூடிய கர்த்தரா இருக்கிறார். அதனாலதான் கல்யாணத்தின் மூலமா நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அருமையாக கனமுள்ளதாக மாத்துறாருன்றத பாக்குறோம். அப்ப கல்யாணத்தை விட்டு வெளியே நடக்கிற ஒவ்வொரு கேவலமான விஷயத்தையும் கர்த்தர் என்ன பண்றாங்க, நியாயம் தீர்ப்பான்னு சொல்லி வசனம் இருக்கு. அப்ப இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது கர்த்தர் நியாயம் தீர்க்கக்கூடியதுக்கு எதுவாக்காத ஒதுக்கி அதுக்கு மன்னிப்பு கேட்டு விலகிறதுக்கு ரெடியா இருக்கலாம் சிஸ்டர்ஸ். சரி, நீதிமொழிகள்ல 6ஆம் அதிகாரம் 32வது வாசிப்போம். ஸ்திரீயுடனே விபசாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். அப்போ ஒரு மனுஷன் தான் விபச்சாரம் செய்கிறான் அப்படின்னா அது எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, மதிக்கெட்டவன் சொல்றாங்க. அப்படி செய்வது தன் ஆத்மாவை கெடுத்து போனான், தன்னோட ஆத்மாவே நரகத்துக்கு தள்ளுறதுக்கு ஏதுவாக தானே கொண்டு போய் அதை கொடுக்குறான்றது அர்த்தம். அப்ப இப்படிப்பட்ட பாவம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்றது ஆண்டவர் கிளியர் கட்டா பேசுறாரு சிஸ்டர்ஸ். நம்ம ஒருவேளை ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், நிறைய பேரை பார்த்திருப்போங்க, அருமையா ஜெபம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகா நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள சில பாவங்கள் இருக்கும். அந்தந்த பாவங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்க ஒவ்வொரு விஷயம் அரிச்சு சாப்பிட்டு முழுமையாக அந்த ஆத்மாவை பாவத்தில் தள்ளிடுறதுக்கு அருமையா இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு சிஸ்டர்ஸ். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம சுத்தமா வாழ்றது எவ்வளவு முக்கியமா இருக்கு அப்படின்றத காமிக்கிறாங்க. நம்மளை சுத்தி சாமான் வெயிட் பண்ணிட்டே இருப்பான், எப்ப விழுவோன்றத. அந்த மாதிரி மாம்ச இச்சத்துக்குள்ள விடாதபடிக்கு இருந்து விலகி நிக்கணும்ன்றத ஆண்டவர் அழகாக காமிக்கிறார். இது இப்படி செய்யறது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா
இன்னைக்கு மாம்சம் வெளிப்படையாக தெரியும் சொன்னது போல பாவம் மறைக்கவும் முடியாது. பாவத்தை நம்ம மறைக்கவே முடியாது, பண்ற பாவத்தை. அதனால ஆண்டவர் இங்க அழகா சொல்றாரு இந்த இடத்துல, மாம்சத்தின் கிரியைகளுக்கும் ஆவியில் நிறைந்து நடக்கிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போராட்டமா தான் இந்த வசனங்களை நம்ம பாக்குறோம். இதனாலதான் எப்படி விலகி கொள்ளுன்றது ஆண்டவரை சொல்லிக் கொடுப்பார். தாவீது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, ரொம்ப அருமையான மனுஷன், கடவுள் கீழ்ப்படைந்த மனுஷன், கடவுள்கிட்ட எப்பவுமே பேசிக்கொண்டு கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கிற அவர் பட்சேபா மேல தவறான ஒரு இச்சையை கொண்டு ஒரு பாவத்தில் செஞ்ச உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த பாவம் தூண்டி அந்த பட்சேபாவோட கணவரை உரியாவை கொல்றது அளவுக்கு போய் அவர் கொன்றாரு. அந்த பாவத்தை செய்யறாரு பார்க்கிறோம். பின்னாடி இதை அறிந்து கொண்டு அதுக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப இது எவ்வளவு ஒரு மோசமான விஷயத்துக்கு கொண்டு போகுது அப்படின்னு பார்த்து, ஆனா இதுக்கு ஒரு தண்டனை தாவீதோட தன் பிள்ளையும் மரணம் அடைகிறான் அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அப்ப இவ்வளவு விஷயங்கள் நடக்கிற இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் சொல்ற விஷயம், நம்மளோட வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களை கரெக்டா திருப்பிக்கணும், கத்திற்குள்ள இன்னும் எப்படி பரிசுத்தமா நடக்கணும்ன்றதான் ஆண்டவர் காமிச்சார். சரி, அடுத்த ஒரு வாசிப்போம். ஐடோலேட்டரி இஸ் எனிதிங் தட் ரீப்ளேசஸ் காட். அதாவது எந்த விதமான சிலை வழிபாடுகளும் நம்ம கர்த்தருக்கு முன்பாக பண்ணாம இருக்கணும்ன்றத ஆண்டவர் அழகா காமிக்கிறார். சிலை வழிபாடுகள் என்ன பண்ணுது அப்படின்னா, நமக்கும் கர்த்தருக்கும் நடுவுல பிரிவினை கொண்டு வருவதற்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுதுன்றத காமிக்கிறார். வசனத்தை வாசிக்கும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம். இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நம்ம சபையில எல்லாரும் என்ன பண்றோம், கர்த்தருக்கு முன்பாக வேற எந்த விதமான சிலைகளும் நம்ம கொண்டு வர்றது கிடையாது. ஆனா அந்த பெயரை விட்டுட்டு என்ன பண்றோம், நம்ம கர்த்தருக்கு முன்பாக மேபி நமக்கு பிரியமான சில இச்சைகளா இருக்கலாம். சில நேரங்கள்ல கடவுளுக்கு முன்பாக ஒரு பணம் நமக்குள்ள ஒரு விஷயமா இருக்கலாம். நம்மளுடைய படிப்பு, வாழ்க்கை, வேலை, பணம் சம்பாதிக்கிறது, சொசைட்டி அப்படின்னு சில விஷயத்த முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். இல்ல சில சொந்தங்களுக்காக கடவுளை விட முக்கியத்துவம் கொடுத்திருக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்வதும் கடவுளுக்கு விரோதமாக நம்ம என்ன பண்றோம், அவருக்கு முன்பாக ஒரு சிலையாக அதை ஒரு ஐடோலேட்டரியா நம்ம உள்ள கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்றத இந்த வசனத்தின் மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக எந்த விஷயமா இருந்தாலும் அவருக்கு முன்பாக வைக்காதபடிக்கு கர்த்தருக்கு முதலும் படம் கொடுக்கணும்ன்றது அழகான வசனத்தின் மூலம் நம்ம காட்டுறாரு. அடுத்தது கொலேசியர் 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆமீன். அப்ப விக்கிரக ஆராதனையான பொருளாசை அப்படின்னு சொல்றது போல இன்னைக்கு பொருளாசை நமக்குள்ள அதிகமாயிருச்சு அப்படின்னா அதுவும் கடவுளுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைக்கிற ஒரு காரியமா இருக்கு. அந்த மாதிரி வைக்காதபடி, அதுல இருந்து விலகி, அதுல இருந்து இஷ்டப்படாதபடிக்கு நம்ம விலகி கர்த்தருக்குள்ள இருக்கும்ன்றத இந்த வசனம் சொல்லுது. அப்ப நம்ம பொருளாசை உள்ள கொண்டு வராம இருந்தோம் அப்படின்னா, அப்ப கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள செயல்படுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த பொருளாசைக்குள்ள வரும்போது பல விதமான இச்சைகள் வரும். அந்த பொருளாசை அடையிறதுக்காக பல பாவங்களை செய்யறதுக்கு நம்ம தூண்டி விடும். அப்ப இந்த காரியங்களுக்குள் பின்னாடி போகாதபடி கர்த்தர் அருமையாக நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் காட்டி, இங்க வசனத்தின் மூலமா காட்டி, இதுல விலகிரு மகளே, இதுல விலகிரு மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், நானே உனக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி அவருக்கு சொல்றாரு. சிஸ்டர்ஸ், அதற்கு நம்ம இடம் கொடுக்க ரெடியா இருக்கலாம். எப்படி இந்த தங்க கண்ணுக்குட்டியை பண்ணாங்களோ மோசை காலத்துல, கொஞ்ச நேரம் கூட பொறுமை இல்லாதபடிக்கு அந்த மக்கள் பண்ணது எப்படி ஆண்டவருக்கு இடையில கோபத்தை உண்டாக்கி கொண்டு வந்தாங்களோன்றத காரியத்தை அழகா காமிக்கிறாங்க அந்த வசனத்துல. நம்மளுக்கு அந்த கதையும் தெரியும். அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமேன். ஆமேன். பிள்ளைகளே, விக்கிரகங்களுக்கு விலையும் காத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்துக்கு எப்படி நம்ம வசனத்தை நம்ம இது பண்ணுவோம்? இன்னைக்கு பிள்ளைகள் விக்கிரகங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து வணங்கி கொண்டு இருக்கிறாங்களா? நம்ம பிள்ளைய கண்டிப்பா பண்றது இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு யார் வீட்லயும் சிலையோ அந்த மாதிரி விஷயம் கிடையாது. ஆனா இப்ப இந்த மாடர்ன் டேஸ்ல பிள்ளைகள் விக்கிரகங்களுக்கு முன்னாடி வணங்கி கொண்டு இருக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொபைல் போன். இன்னைக்கு எனக்கு பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும்னு சொல்லி இன்னைக்கு யூடியூப்லயோ இருக்கிறதோ இல்ல வேற விஷயத்துல காமிக்கிறதோ, அவங்க அந்த பிளாக் போடுறதோ இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறாங்க. சோ அப்ப அவங்க எப்படி இதை தேடி போறாங்க? தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, தான் இப்படி இருக்கணும், தன்னை எல்லாரும் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லணும், தன்னை பற்றி புகழ்ந்து இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு மோகத்துக்கு பின்னாடி போய் கொண்டிருக்கிறாங்க அந்த பிள்ளைகள். அப்ப அந்த மாதிரி விஷயத்துல அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அதுவும்
விக்கிரக ஆராதனையாக இருக்குன்றத ஆண்டவர் வசனத்தின் மூலம் காமிக்கிறார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அந்த மாதிரி விஷயத்துல விளக்குறது ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கும். அதுக்கு வேணா நம்ம டைம் செட் பண்ணலாம் பிள்ளைகளுக்கு. ஓகே, இது கொஞ்சம் பாக்குறியா, கொஞ்ச நேரம் பாரு, இதுக்கு மேல பார்க்க கூடாது, இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் செட் பண்ணுவோம். அது கொஞ்ச நேரம் என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு இப்ப சின்ன பிள்ளை இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எஜுகேஷன் காமிக்கிற மாதிரி ஒரு டிஸ்கவரியிலயோ அந்த மாதிரி விஷயம், ஒரு அனிமல் சம்மந்தப்பட்ட ஒரு சயின்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி விஷயம் காமிக்கணும். அந்த பிள்ளைகளை அதுக்கு மேல அதுலயே ஊறி கூடாதபடிக்கு அவங்கள விளக்கி வசனத்துல வாசிக்க வைக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து வெளியே கொண்டு வந்து இதற்கு பின்னாக அடிமையாகாதபடி அந்த பிள்ளைகளை விளக்கி கொண்டு வர்றதுக்கு பேரண்ட்ஸோட கடமை முக்கியமா இருக்குன்றது முக்கியப்படுத்துறாங்க சிஸ்டர்ஸ். அப்ப இதுக்கு எங்க நமக்கு இந்த ஞானம் வரும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னோட மகன் என் மகளை எப்படி நான் வளர்க்குறது, என்ன பண்றது? ஆனா இன்னைக்கு கண்டிப்பா இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைய கையில மொபைல் கொடுங்க, லேப்டாப் கொடுங்கன்னு சொல்றாங்க. காரணம் என்ன இருக்கு? இன்னைக்கு அதன் மூலமாக படிப்பும் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அதன் மூலமாக ஆன்லைன் மீட்டிங் அட்டன் பண்றாங்க, ஆன்லைன் கோர்சஸ் போறாங்க, மொபைல் மூலமா நிறைய கிளாஸஸ் நடக்குது. இந்த விஷயத்துல நம்ம கொடுக்காம இருக்க முடியாது. அப்ப இந்த காரியங்கள் வரும்போது அது எப்படி அவங்கள ரிஃபைன் பண்றது அப்படின்றத ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நாளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து அவங்க நடத்துறதுக்கு ரெடியா இருக்காது சிஸ்டர். அப்ப இந்த காரியங்கள் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்மளோட தன்மையா இருக்கின்றது ஆண்டவர் காண்கிறார். எப்படி செய்யறது மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கலாம். இப்படி நம்ம செய்யல அப்படின்னா நம்ம மாம்சத்தின் உச்சிக்குள்ள போய் விழுந்து இந்த தவறுகளையும் இந்த பாவங்களையும் நம்ம செஞ்சிருவோம்ன்றது ஆண்டவர் காமிக்கிறார். சரி, அடுத்தது hatred and anger opens door to destruction. அப்ப கோபம், வெறுப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன நடக்கும்னா எல்லாமே அழிக்கிறதுக்கும் ஒரு தேவையில்லாத விஷயம் நடக்கிறதுக்கும் பாவத்துக்கு ஏதுவான விஷயமாகவும் மாம்சத்துக்கு ஏதுவான விஷயமும் நடந்துருது என்று ஆண்டவர் காமிக்கிறார். வாசிப்போம் கலாத்தியர் 5:20 வாசிப்போம். கலாத்தியர் 5:20. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். அப்ப பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் சொல்றது போல இன்னைக்கு நமக்குள்ள இது எல்லாமே இமோஷனலான ஒரு விஷயமா இருக்கு. நம்ம நல்லா பேசிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு கோபம் வந்துச்சு. அது எங்க இருந்து கோபம் வருது? என் உடம்புல, என் புத்தியில சடனா ஒரு கோபம் வருது வந்து ஒரு இமோஷன் ரிலேட்டடான விஷயங்களா நடக்குது. அப்ப அந்த உள்ள இருக்க அந்த விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா கோவப்படுறது, பகைகள், விரோதங்கள், எங்கிட்ட இவ்வளவு நாள் பேசாம நான் எத்தனை வருஷம் பேசாம இருக்கேன் பாரு, உனக்கு எனக்கு பல வருஷம் பகை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள், வைராக்கியம், நான் பேச மாட்டேன், செத்தாலே என்னோட என்னை பணத்தை பார்க்க வராது அப்படின்லாம் பேசுவாங்க. சோ இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த கோபம், அவங்களுக்குள்ள அந்த வெறி, வைராக்கியங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ விடாத வடிக்கு இந்த மாம்ச வாழ்க்கைக்கு இழுத்து கொண்டு வரும் சிஸ்டர்ஸ். இந்த விஷயங்கள் விலகி இருக்கணும். இது எப்படி விலகி இருக்குது? இந்த மாதிரி பேசக்கூடிய மனுஷர்கள் இருந்து இந்த மாதிரி செயல்படுத்திக்கிட்டு இருப்பாங்க சில பேர். அவங்கள்ட்ட இருந்து எப்படி விளக்குறது அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவருக்கு ஒரு பதில கொடுப்பாரு. அப்ப இந்த மாதிரி காரியங்கள் யார் ரொம்ப கோவப்படுறாங்களோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது. யார் ரொம்ப கோவப்படுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. யாரு பயங்கரமா சண்டை போடக்கூடிய ஒரு ஆள்னு அவங்கள்ட்ட போய் பேசி பழகிறத விட கர்த்தருக்கு பிரியமான, சாந்தமான, அன்பு காட்டி மன்னிக்கக்கூடிய ஜனங்கள்கிட்ட போய் பழகிறது இன்னும் நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம ஆத்மா காத்துக்கொள்ளும் சிஸ்டர்ஸ் ரொம்ப முக்கியமான காலத்துல இருக்கோம். நம்ம இந்த கடைசி காலத்துல ஆத்மா காத்துக்கொண்டு நம்ம எப்படி காத்துக்கொள்றதுக்கு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப அதுக்கு ரெடி ஆகலாம் சிஸ்டர்ஸ். இந்த ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாரு. இன்னைக்கு எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இன்னைக்கு மாம்சமான வாழ்க்கைக்கும் ஒரு நடக்கக்கூடிய யுத்தத்தை பற்றி இன்னைக்கு ஆண்டவர்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 1:20. மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆமென். அப்ப மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. The wrath of man does not produce the righteousness of God. அப்ப கோபம் அப்படின்றது கடவுளோட சில விஷயங்கள், சித்தங்கள், அவரோட நீதியை நடக்கூடாத அளவுக்கு கெடுத்துரும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா தான் பார்ப்போம். அப்ப மனுஷனோட கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்னு சொன்னது போல இன்னைக்கு நம்மளோட கோபம் எவ்வளவு கேவலமான விஷயமா கொண்டு போயிட்டு இருக்கு பாத்தீங்களா சிஸ்டர்ஸ்? வசனம் சொன்னது போல அப்ப எந்த ஒரு ஆர்குமெண்டா இருக்கட்டும், எந்த இடத்துல கோபம் படுறோமோ இது எல்லாமே அழிவுக்கு தான் கொண்டு போகுதுன்றத அழகா அந்த வசனத்தின் மூலம் பாக்குறோம். அப்ப கோபம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அதுவும் பாவத்துக்கு கொண்டு போகுது. அப்ப அந்த பாவத்துக்குள்ள நுழையாதபடிக்கு கோபம் வரும் பொழுது கர்த்தர் மேல் பலத்தை போட்டு அந்த இடத்துல இருந்து விலகி ஓடிடுங்க, அந்த இடத்துல இருந்து விலகி போயிடுங்க, வாயை மூட்டு அந்த இடத்துல கிளம்பிட்டோம் அப்படின்னா அந்த கோபத்தை வரக்கூடாதபடிக்கு நம்ம தடுத்து கொள்ளலாம். அது கொஞ்சம் தள்ளி போட்டோம் அப்படின்னா அந்த கோபம் ஆறுறதுக்கும் ஆண்டவர் பலத்தை கொடுப்பாரு. சரி, அடுத்த வசனத்தை வாசிப்போம். எபேசியர்ல 4:31 வசனத்தை வாசிக்கலாம். சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும்
மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. உம் அப்ப சகல விதமான கசப்பும், நிறைய பேருக்கு நிறைய கசப்புகள் இருக்கு brothers and sisters. இன்னைக்கும் கத்தருக்குள்ள நம்ம நல்ல ஒரு பிரதர் சிஸ்டர்ஸ் ஆனா சில விஷயங்கள் சில இடங்கள்ல வந்து நம்மளும் கோவப்படுறோம், கசப்புகள் வச்சிருக்கோம் நமக்குள்ள. அந்த எப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி பேசுறது, அவங்க மேல ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபம் மூர்க்கமும் கூப்புருளும் தூஷணமும் மற்றும் எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடக்குன்னு சொல்லி வசனம் சொல்லி. அப்ப எல்லா விதமான துர்குணமும் நம்ம விட்டு நீங்கிடுமா. சில பேருக்கு பழிவாங்கும் குணம் இருக்கும். லிட்ரலா போய் பழி வாங்குறதுன்னா குத்தி வெட்டி அந்த மாதிரி கிடையாது. ஆனா வார்த்தையில ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு சொல்லி மனசுல வச்சு வெயிட் பண்ணி கரெக்டான டைம் வரும்போது அவங்களுக்கு அதை அடிச்சு அவங்க வலிச்சு நீ எனக்கு சொன்னேல நான் கொடுத்துட்டேன்னா அவனுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பழி வாங்குறது. சில பேரை தூஷணம் பண்ணி பேசுறது, அவமானப்படுத்தி பேசுறது, வேதனைப்படுத்தி பேசுறது, ஹேர்ட் பண்றது, வார்த்தையினால அவங்களை குத்தி காட்டுறது. இந்த மாதிரி பலவிதமான விஷயம், இது எல்லாமே துர்குணம் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இது நம்மளை விட்டு நீங்கி கடவுள்னு சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி விஷயம் நமக்குள்ள இருக்குதா? நம்மளோட மாமனார் மாமியார் நம்மளோட பிரதர் இல்லா சிஸ்டர் இல்லா இல்ல ஒய்ஃப் சைட்ல இருக்க ஃபேமிலி, இல்ல ஹஸ்பண்ட் சைட்ல இருக்க ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட வேலை பார்க்கறவங்க, நம்ம பிள்ளைகள், மருமகள், இந்த மாதிரி வீட்டுகள்கிட்ட நம்ம இந்த மாதிரி காரியங்களை செய்யறோமான்னு யோசிப்பாங்க சிஸ்டர்ஸ். இந்த காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமான விஷயமா இருக்கு. இதுல இருந்து ஆண்டவர் நம்மளை விலக்கி காட்டுறான்னு சொல்லி சொல்றாரு. இதுல இருந்து எப்படி விலக்கி காட்டுறது? கசப்பு என்ன பண்ணுவோம்னா இருதயத்துல பாய்சன் பண்ணுவோம், இருதயத்துக்கு விஷம் கொடுத்த மாதிரி கசப்பு. இப்ப இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் கர்த்தர் சொன்னது போல மன்னிக்க தொடங்குது சிஸ்டர்ஸ். மன்னிக்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. நம்ம மன்னிச்சிட்டோம்னா நமக்கு இந்த கசப்பு வராது, மன்னிச்சிட்டோம்னா இந்த கோபம் வராது, மன்னிச்சிட்டோம்னா அந்த மூர்க்கமும் வராது, நம்ம மன்னிச்சிட்டோம்னா அந்த கூக்குறோம் தூஷணம் மற்ற எந்த துர்குணமும் நமக்குள்ள வராதபடிக்கு கர்த்தர் மன்னிப்பு அப்படின்றது ஒரு அருமையான வார்த்தையின் மூலமாக அந்த பலத்தை கொடுத்து நம்ம என்ன பண்றாரு, இந்த காரியத்துல எல்லாம் அழிச்சு போடுறாரு சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அதை பெற்றுக்கிட்டோம்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். இல்ல அப்படின்னா இந்த மாம்சமான பாவத்தை நிச்சயம் நம்ம எழுப்பு உள்ள ஆண்டவர் வரும்பொழுது அவரோட சேர விடாதபடி இந்த உலகத்துக்கு சொந்தமா நம்ம ஆக்கிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்ப இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, சவுல் ராஜா இருக்கிறாரு. அவர் தாவீது மேல பயங்கர கோபம், தாவீது மேல பொறாமை, தாவீது மேல ஒரு பயங்கரமான கசப்பு அடிக்கடி வந்து 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 போயிட்டே இருக்கு. அப்பதான் அவன் பார்க்கிறோம் அவர் வந்து ஈட்டி அவர் மேல எரியுறாரு அப்படின்றத பார்க்கிறோம். சோ அவரை கொல்றது கூட அந்த பாவம் என்ன பண்ணுது, அந்த கோபம், அந்த எரிச்சல், அந்த கசப்பு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவருக்குள்ள ஏறி 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 அந்த பாவத்தை செய்யறதுக்கு தூண்டுது அப்படின்றத பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட கசப்பு, கோபம், மூக்குருவம் அத்தனை விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மள பாவத்துக்கு இன்னும் தள்ளும் அப்படின்றது கரெக்டா எவிடென்டா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப அந்த காரியத்துல இருந்து உடனே நம்ம மன்னிப்பு கேட்டு விளக்கணும். தவறு நம்ம மேலே இல்லை அப்படின்னாலும் அவங்களை நம்ம மன்னிச்சுட்டு உடனே அதுல இருந்து விளக்கறதுக்கு ரெடியா இருப்பான். இப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம ஆத்மா பாத்துக்கலாம். தப்பு என் மேல கிடையாது, தப்பு அவன் மேலதான், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நம்ம நியாயம் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆத்மா காத்துக்கொள்ள முடியாது. சரி, அடுத்தது டிவிஷன்ஸ் அண்ட் ஜெலசி டிஸ்ட்ராய் தி சர்ச். அப்ப நமக்குள்ள இருக்க பாகுபாடுகள், நமக்குள்ள இருக்க பிரிவினைகள், நமக்குள்ள இருக்க பொறாமைகள், இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சபையை நம்ம இருக்கும் பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸா இது உடைச்சி எரிஞ்சிருந்தோம். எப்படின்றது பார்க்கலாம். கலாத்தியர் 5:2 சொல்லுது, விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மாற்றுப்பேதங்கள். அப்ப இது எல்லா விஷயங்களும் நமக்குள்ள ஈகோ கொண்டு வந்து நமக்குள்ள சண்டையை கொண்டு வரும் அப்படின்றது காண்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா எனக்குள்ள வந்து ஒரு பிரிவினை மார்க்க பேதம் இருந்துச்சுன்னா எனக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். நான் வந்து நல்லா பெரிய ஆளு, எனக்குலாம் பல ஆள் பழக்கம் இருக்கு, எனக்குள்ள பணப்பழக்கம் இருக்கு, பணம் என்கிட்ட நிறைய இருக்கு, நீ சின்ன ஆளு, நான் பெரிய ஆளு, நான் இந்த ஆளு, நீ இந்த ஆளுன்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பிரிவினையை கொண்டு வரும். அப்ப இது எப்படிப்பட்டதுன்னா அந்த மாம்சமான விஷயத்துல நம்ம சிக்கி இருக்கும்போது இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள வரும். ஆனா கர்த்தரோட பிள்ளைகளா இருக்க நம்ம, கர்த்தர் நமக்கு அப்பாவா இருக்காரு அப்படின்னா நமக்கிட்ட இந்த மாதிரி பகைகளோ, விரோதங்களோ, வைராக்கியங்களோ, கோபங்களோ, சண்டைகளோ, பிரிவினைகளோ, மாற்றப்பேதங்களோ இல்லாதபடிக்கு பரிசுத்தமா நம்ம மாறிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம் சிஸ்டர்ஸ். கர்த்தர் இது விரும்புறாரு, பரிசுத்தமா இருக்கிற விரும்புறாரு. இந்த மாதிரி காரியங்களை தூக்கி போட்டு கர்த்தருக்கு முன்பாக குழந்தை போய் சின்ன புள்ள மாதிரி குழந்தை போய் நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. இன்னைக்கு அந்த காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில சந்தோஷமா வாழலாம் அப்பா வர வரைக்கும். இல்லை அப்படின்னா நம்ம உலகத்தின் பிள்ளைகளா மாற்றி போட்டுருவோம் இந்த சாத்தா. சரி, வாசிப்போம். அடுத்தது 1 கொரிந்தியர் 3:3 வாசிக்கலாம்.
பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? அப்ப நமக்குள்ள பொறாமை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, வாக்குவாதம் பண்ணிட்டு பேதங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கும்படியால சொன்னது போல, நமக்குள்ள பொறாமையோ இல்ல ஏதாவது வாக்குவாதங்களோ இல்ல பிரிவினைகள் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மனுஷங்கள் போல நடக்கிற மாதிரி இந்த மாம்சத்துக்குரியவர்களாதான் இருப்போம்னு சொல்லி வசனம் சொல்லும். அப்ப இன்னும் இந்த மாதிரி பேச்சு நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நம்ம மாம்சத்தின் சிலையில இருக்குன்னு அர்த்தம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழணும் நம்ம விரும்புற நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஆண்டவர் அழகா சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நான் இந்த பிரதர் நல்லா பேசுறாங்க, இந்த பிரதர் நல்லா பேசுறது இல்ல, இவங்க ரொம்ப அன்பானவங்க, இவங்க அன்பு இல்லாதவங்க, கொஞ்சம் அப்படி இவங்க எப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் புரணி பேசுறதோ, இல்லைன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நிறைய விஷயங்களை இவர் அப்படி சொன்னாராமா அப்படி சொன்னா இவங்க மட்டும் பேசுனாங்கன்னு சொல்லி நிறைய பேசுறது. என் குடும்பம் எப்படி தெரியுமா, நாங்களாம் ராயல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி பெருமை பீட்டாடுறதுக்கு பொறுமையா கத்தருக்குள்ள விட்டு கொடுத்து அன்போட ஓட்டோட அணைச்சு கொண்டு போகும்போது இது எப்படி நடிப்பா வெளியே செய்யாதபடிக்கு கத்தருக்கு பிரியமாக கத்தரனை பார்க்கிறார் அப்படின்ற உண்மையா கத்தருக்கு உண்மையை அவன் செஞ்சு செய்யும் பொழுது நமக்குள்ள ஆவிக்குரிய விஷயங்கள் நடந்து கொண்டு நமக்குள்ள இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கும். ஆனா இதை விடாம இந்த காரியம் நம்ம தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னா பாவத்துக்குள்ள போயிருவோம்தான் அந்த ஒரு காலத்துல. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்துல 16-19 வசனத்தை வாசிக்கலாம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டுமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஆமீன். அடுத்தது ஆண்டவர் காமிக்கிறார், இந்த மாதிரி விஷயத்துல விலகி இருக்கப்பா, இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா பாவத்துக்குள்ள போயிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த காரியங்கள்லாம் என்ன ஒரு பெரிய விஷயமா ஒரு வெளியிடத்துல வரக்கூடிய காரியங்கள்லாம் கிடையாது. வசனம் சொன்னது போல ஒரு மனுஷன் பாவத்தை செஞ்சதன் மூலமாக நம்ம எல்லா மனுஷனும் பாவியா இருக்கும். அப்ப எல்லா விதமான அழுக்கும் பாவம் ஆல்ரெடி நம்ம கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணி உள்ள இருக்கு. ஒவ்வொரு மனுஷன்ட்டும் அவ்வளவு இருக்கு. எப்பப்ப வெளியே வரணுமோ அப்பப்ப நம்ம கட்டிக்கிட்டே தான் இருக்கும் அந்த பாவத்தை. ஆனா இந்த பாவத்தை நம்ம முழுமையாக கழுவி சுத்தம் பண்ணி இருக்கிறதெல்லாம் வெளியே தள்ளணும் அப்படின்னா அதுக்கு தேவை கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவோட வசனங்கள் உள்ள போகணும். உள்ள போய் கழுவுனாதான் அது முடியும். அப்ப அந்த வசனம் உள்ள போனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழ கத்துக்கணும்ன்றத அதை காமிக்கிறாரு. அப்ப அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம பரிசுத்தமாக சுத்தமாக உள்ளும் புறவும் கழுவப்பட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டவங்களா இருக்கும். ஆனா இப்ப இந்த மாதிரி காரியங்கள் நமக்குள்ள இருந்து அதை செஞ்சு அதை சிந்திச்சு அதை பாட்டு செயல்பட்டு கொண்டிருந்தோம்னா நம்ம அழுக்குள்ள பாத்திரங்களாதான் இருப்போம்ன்றத அந்த காமிக்கிறார். எப்படின்றத பார்க்கலாம். அப்ப 6 காரியம் கர்த்தர் வெறுக்கிறார், மனுஷன் வெறுக்கல, கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகளாம். அவையாவன: மேட்டுமையான கண், பெருமையோட பாக்குற ஒரு கண், பெருமை பெற்று பேசுறது. பெருமையா நாங்களா யார் தெரியுமா, நாங்களா இவ்வளவு படிச்சோம், எங்க ஃபேமிலி எல்லாருமே இப்படிதான், எங்க ஃபேமிலியில ஒரே எல்லாருமே சயின்டிஸ்ட் தான், எங்க ஃபேமிலி எல்லாருமே டாக்டர் தான் அப்படின்னு சொல்றதும் பெருமை தான். நாங்களாம் இவ்வளவு படிச்சிருக்கோம், நாங்களாம் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி பேசுறது பெருமைதான். அப்ப இந்த மேட்டுமையான கண் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமானதா இருக்கு. பொய் நாவு, எங்க பார்த்தாலும் பொய் சொல்றது, ஒரு பொய் சொல்லி மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்றது, இல்ல பொய் சொல்லியே ஒரு அழகா பேசி மக்களை கவர் பண்ணுன்றதுக்காக பொய் சொல்றது நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பொய்கள் வெளியே வர விஷயம். இந்த பொய்ல வர விஷயத்துல இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருந்ததுனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆல்மோஸ்ட் நிறைய ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60-70% அது கம்மி பண்ணியிருந்தாலும் நமக்குள்ள இன்னும் ஒரு 30-40% நமக்குள்ள பொய்கள் இருக்கு. அப்ப இந்த பொய் நாவை எப்படி வெளியே போகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம சின்ன சின்ன காரியங்களை உண்மை பேச வைப்பார், சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். பேசு அந்த சான்ஸ் நம்ம யூஸ் பண்ணி அப்பப்ப சில பேர் நம்ம அசிங்கம் நினைச்சாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம கேவலம் நினைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக நம்ம உண்மையா நின்று அந்த இடத்துல உண்மையை சொல்ல 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 என்ன ஆகும்னா ஒவ்வொரு பீரியட் ஆண்டவர் அருமையாக நம்மள அத்தனை விஷயங்களையும் நம்ம உண்மையை பேச வச்சிருவோம். பரிசுத்தத்துல நுழைஞ்சிட முடியும் ஃபுல்லா. ஆனா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்ல ஆரம்பிச்சோம் நம்ம சுத்தி பொய்கள் தான் இருக்குமே தவிர உண்மைக்கு பேசுறதுக்கு எந்த சான்ஸே கிடைக்க முடியாது. அப்ப இந்த பொய் நாள் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. குற்றமற்றவர்கள் ரத்தம் சிந்தும் செய்யணும் என்ன, பாவமே இல்லாதவங்க மேல பழிய போட்டு அவங்களுக்கு சாவதுக்கு உருவாக்காத காரியங்கள் செய்யறது மட்டுமல்லாமல் உண்மையா சத்தியத்துக்கு இருக்க கஷ்டப்படுற ஒரு எளிமையான இருப்பவங்களை கூட நம்ம என்ன பண்றோம், வஞ்சித்து அவங்களை ஏமாற்றி செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் குற்றமற்றவங்களுடைய ரத்தம் சிந்தும் கையெழுத்து மாறுது. தவறான யோசனைகள், பிணைக்கும் இருதயம் போட்டிருக்கு, துரோசனை பிணைக்கும் இருதயங்கள். அப்ப தப்பான விஷயங்களை சொல்லி அதன் மூலமா செய்யக்கூடிய காரியங்களுக்குள்ள அவங்களுக்கு கை கோர்க்கிற விஷயமா இருக்கும். இல்ல தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், பாவத்தை செய்வதற்கு ஓடக்கூடிய ஒரு காலா இருக்கட்டும்.
அபத்துவம் பேசும் பொய் சாட்சியா இருக்கட்டும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புறாரு சிஸ்டர்ஸ். இப்படி காரியங்கள் நமக்குள்ள இருக்குதான்னு யோசிப்போம். இப்படி காரியங்கள் இருந்தா அதை கழுவி போடுறதுக்கு ரெடியா இருக்கலாம். கர்த்தராக இயேசு கிறிஸ்து பலத்தினால மாற்றி போட்டு அவருடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கலாம் சிஸ்டர்ஸ். சரி, அடுத்தது இப்ப இதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, காயினும் ஆபேலோட கதை தெரியும். காயின் என்ன பண்றான்? ஆபேலை கொல்றதுக்கு முன்பாக அவனுக்குள்ள வந்து பொறாமை வருது, கோபம் வருது, அடக்க முடியல. அவன் வந்து அவனோட தம்பியை கொன்னுட்டு அவன் என்ன பண்றான்? பின்னாடி வந்து அதுக்கு வருத்தப்பட்டாலும் தன்னோட பாவத்துல அது கோபம், இந்த பொறாமை இது என்ன பண்ணுது? கொலை செய்யற அளவுக்கு தூண்டுது அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்குள்ள நமக்குள்ள பொறாமை இருந்துச்சுன்னா, பொறாமை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர ஒவ்வொரு பாவத்தையா செய்ய வச்சு பெரிய பாவத்தை செய்ய கொண்டு தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சிஸ்டர்ஸ். பொறாமையின் மூலமாக புரணி பேச தோணும். புரணி பேசுறது மூலமாக என்ன பண்ண சொல்லுவோம்? அடுத்த பாவம் என்னன்றத தேடி அதை செய்ய வைக்கும். இப்படியே நமக்குள்ள கசப்புகள், பொறாமைகள் நம்ம என்ன பண்ணுவோம்? இருதயத்தை கசக்க வச்சு அந்த பாவத்துக்குள்ள மூல வைக்கிறதுக்கு, எல்லா பாவத்தையும் கொண்டு வர்றதுக்கு அது ஏதுவா இருக்கு. அதே மாதிரி பெருமைக்காக பாபேல் கோபத்தை கட்டுறாங்க. என்ன பண்றாங்க? நாங்க கடவுளுக்கும் நாங்களும் சமம், கடவுளுக்கும் நாங்களும் அவரோட நாங்க சேர்ந்து வாழ்வோம் சொல்லி ஒரு பெருமைக்காக என்ன பண்றாங்க? இந்த பாபேல் கோபத்தை கட்டுனாங்க அப்படின்றது பார்க்கிறோம். ஜெனசிஸ் ஆதியாகமம் 11 இந்த வசனத்தை பத்தி போட்டிருக்கு. அப்ப இந்த மாதிரி பெருமைக்கு உரிய காரியங்களும் கர்த்தருக்கு வெறுப்பான விஷயமா இருக்குன்றது ஆண்டவர் காமிக்கிறார். சரி, அப்ப அடுத்தது எந்த விதமான அடிக்ஷனும், எந்த விதமான அடிமைத்தனமும் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஆத்மாவை பாவத்துக்கு எடுத்துட்டு போயிருன்றதை காமிக்கிறாங்க. எப்படி அப்படின்றத பார்க்கலாம். கலாத்தியர் 5:21 சொன்னது போல என்னன்னு கவனிச்சோம் அப்படின்னா, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். அப்ப வெறி ஆட்டங்கள், களியாட்டங்கள் முதலானவைகள். அப்ப வெறி களி அப்படின்றது என்ன பண்ணணும் அப்படின்னா, குடிச்சு வெறிக்கிறது, அப்புறம் சூதாடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. ட்ரக்ஸ் எடுக்கிறது, தவறான விஷயங்கள் செய்யறது, அது எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள வரும். அப்ப இது எல்லாமே ஒரு மனுஷன் என்ன பண்றாங்கன்னா அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகுது. குடின்ற அடிமை, போதைன்ற அடிமை, களியாட்டம் ஆடுறது அப்படின்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த கேம்பிளிங் பண்றது, சூதாடுறது. இன்னைக்கெல்லாம் சூதாடணும்னா இன்னைக்கு சீட்டு கட்ட வச்சு சூதாடுற காலங்கள்லாம் போய் இன்னைக்கு வந்து டிஜிட்டலா சூதாடுறாங்க. இன்னைக்கு டிஜிட்டலா கிரிக்கெட் மேட்ச் வருது அப்படின்னா அது டிஜிட்டலா பந்தயம் கட்டுறது. இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள அடிமைகளா வாங்கிட்டாங்க. லாட்டரி டிக்கெட் வாங்குறது, ஆன்லைன் லாட்டரியில வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய கதை கேட்டிருப்போம். நிறைய பேர் ஆன்லைன் லாட்டரி விளையாடுறது, அது விளையாடுறது, இது விளையாடுறது, கேம் விளையாடுறது எல்லாம் பண்ணி என்ன பண்றாங்க? சூசைட் பண்றாங்க அப்படின்னு. அப்ப அந்த பாவம் எங்க கொண்டு போகுது? சூசைடு, கொலை அப்படின்ற விஷயத்துக்குள்ள கொண்டு போகுது. அப்ப இது எவ்வளவு பெரிய பாவம்ன்றது நமக்கு தெரியாத அளவுக்கு நம்மள மாயமாகவே கொண்டு போய் அந்த காரியத்துல போய் இறக்கி விடுதுன்றத கர்த்தர் வசனத்து மூலமா காட்டுற சிஸ்டர்ஸ். எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 2 பேரு ஒரு அருமையா ஒரு படிக்கிற ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவங்க புறஜாதியார் தான். கேட்க போனா ஒரு யூனிவர்சிட்டியில, தமிழ்நாட்டுல பெரிய யூனிவர்சிட்டியில கோல்டு மெடல் வாங்கின ஒரு அந்த பிரதரு. அந்த பொண்ணு வந்து அதே யூனிவர்சிட்டியில ரொம்ப ஹை மார்க் வாங்கி நல்ல வேலையில இருந்தவங்க. கொஞ்ச நாள் ஒரு 6 மாசத்துல பார்த்தா நியூஸ் பேப்பர்ல வருது, இந்த மாதிரி 2 பேரும் தற்கொலை பண்ணிட்டாங்க வீட்டுல. என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது விசாரணையில தெரிய வருது. அவங்க கல்யாணம் பண்ண காலத்துல இருந்து பணத்தின் மேல ஒரு ஆசையினால லாட்டரி வாங்குறது, ஆன்லைன் கேம் விளையாடுறது, ஆன்லைன்ல கேம்பிளிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வாங்கி விளையாண்டு தோத்து கடன் வாங்கி அதுல பிரச்சனை ஆகி கடைசி 2 பேரும் 6 மாசத்துக்குள்ள அவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு ஒரு கதை. அப்ப யோசிச்சோம் அப்படின்னா பாவம் வெடி வருது. கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். நம்ம பார்த்து செய்யச்சு ரொம்ப ஆசையா காட்டி அடிமை ஆக 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 ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டு போய் கடைசி அவங்க அழிச்சிருது அப்படின்றத பார்க்கணும். இதெல்லாம் ஒரு ரியல் எக்ஸாம்பிளா நடக்கிற விஷயம் சிஸ்டர்ஸ். இந்த மாதிரி காரியங்கள் விட்டு நம்ம விலகி இருக்கணும்னு அதை காமிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:12 வாசிக்கும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். அப்ப இது எல்லாம் பண்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கலாம். ஒருவேளை நம்மகிட்ட வந்து பணம் இருக்கலாம், இல்ல நம்மகிட்ட செய்யக்கூடிய அந்த பலன் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எல்லாம் செஞ்சாலும் அது தகுதியா இருக்குமா? இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களா, கர்த்தருக்கு முன்பா பெரிய மாணவர்களா இருக்கிற நமக்கு இந்த மாதிரி காரியங்களை செஞ்சோம் அப்படின்னா கர்த்தருக்கு கடன் கொடுக்குமா அப்படின்னு பார்க்கணும். அதனால வசனம் சொல்லுது, வாட் எவர் யூ டூ இட் ஃபார் தி க்ளோரி ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி. நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாம மகிமைப்படுற மாதிரி செய்யுங்க அப்படின்னு. இன்னைக்கு நான் சூதாடனேன், இன்னைக்கு குடிச்சு வெறிச்சு ரோட்ல கிடக்குறேன் அப்படின்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கு அது கனமா இருக்குமா? இன்னைக்கு ஒருத்தவங்களை பற்றி ஒருத்தவங்க கோல் மூட்டுறதும்,
புரணி பேசுறதும், அடுத்தவங்களை கவுத்து விடுறதும், அடுத்தவங்களை வேதனைப்படுத்தி பேசுறதும், அடுத்தவங்களை ரொம்ப கேவலமா நினைக்கிறதும், அன்பு இல்லாம பேசுறதும், கோபப்படுறதும், இந்த மாதிரி காரியம் நம்ம செஞ்சோம்னா அது கர்த்தருக்கு கனத்தை கொண்டு வருமா அப்படின்னு யோசிக்கணும் brothers and sisters. எந்த காரியம், அதனால வசனம் சொல்லுது, வாட் எவர் யூ டூ இட் ஃபார் தி க்ளோரி ஆஃப் காட். நம்ம எதை செஞ்சாலும் நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக செய்யணும் அப்படின்னு. இதான் ஸ்கேல் நம்ம லைஃப்ல கொடுத்த ஒரு மெஷர்மெண்ட் ஸ்கேல். இந்த ஸ்கேல் பிரகாரம் நம்ம போய் நம்ம எதை பார்த்தாலும், ஒரு பார்க்கிற பார்வையா இருக்கட்டும், பேசுற வார்த்தையா இருக்கட்டும், சிந்திக்கிற எந்த விஷயமா இருக்கட்டும், நம்ம நடக்கிற நடைமுறையில இருக்க எந்த விஷயமாவும் இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் இந்த வசனத்தை நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. நான் எதை செஞ்சாலும் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை வர மாதிரிதான் செய்வேன் அப்படின்னு இந்த வசனத்தை சொல்லிட்டீங்கன்னா, நீங்க எதை பார்த்து எதை செஞ்சு எதை பேசினாலும் அதுக்கு மகிமை உண்டாத மாதிரி இருக்கிறதான் நீங்க செய்வீங்க, இல்லைன்னா அதை செய்ய மாட்டீங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு அளவுகோலை நம்ம கொண்டு வர்றது முக்கியமான விஷயமா இருக்கு. இதை நம்ம கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா brothers and sisters, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அழகா நடந்து போறதுக்கு ஆண்டவர் கூட்டு போவார். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்துல 1வது வசனம். திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அடுத்த ஒரு பெரிய டாபிக் உள்ள கொண்டு வராங்க. இது குடிச்சு வெறிச்சு கிடக்கிற ஒரு மக்களுக்கு அப்படின்ற மாதிரி. அப்ப திராட்சரசம் பரியாசம் செய்யும். ஒருத்தன் குடிச்சிட்டான் அப்படின்னா கண்டவன் பேசுவான், வாயில என்ன வருதுன்னு தெரியாது, யாரை பற்றி பேசுவான், யாரு முன்னாடி இருக்கா, யாரு கேட்கிறா, யாரு கேட்கல, ஒண்ணும் தெரியாது. மதுபானம் அமளி பண்ணும், குடிச்சிட்டு எல்லாம் அப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு எல்லாம் பண்றது ஒரு விஷயம். அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அப்ப அதுக்கு மயங்கி அதை பற்றி செய்கிற ஒருத்தனும் ஞானவான் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் காண்கிறார். இது ஒரு அடிக்ஷன், இது உங்களுக்கு ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போகுது. இதனால தப்பான முடிவுகளை எடுப்போம், தப்பான சிந்தனைகள் நடக்கும். இன்னைக்கு இதை செஞ்சுட்டுதான் பல விதமான கேவலமான விஷயங்கள் ரோட்ல செஞ்சு என்ன பண்றாங்க, அவங்களோட மான மரியாதை போய் நிற்கிறாங்க. அப்ப இது ஒரு மனுஷனை அழிவு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இங்க ஆண்டவர் காமிக்கிறார். இந்த மாதிரி காரியம் நமக்குள்ள இருந்தாலும் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றாரு. நம்மளுக்கு கெட்ட குமாரன் கதை தெரியும். அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு சொத்தை பிரிச்சுட்டு போய் ஊதாரித்தனமா செலவழிச்சு குடிச்சு வெறிச்சு எல்லா விதமான பாவங்களும் செஞ்சு அவன் மனம் திரும்பி வர்றது அந்த கதை நமக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அழிச்சு போட்டுருன்றத நம்ம வசனத்தின் மூலமா லூக்கா 15ஆம் அதிகாரம் 11-12 வாசித்தீங்கன்னாவே நமக்கு அது தெரியும். அதே மாதிரி நோவா அவர் என்ன பண்ணி அந்த இடத்துல அவர் குடிச்சு வெறிச்சு கிடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத நம்ம ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல 20-23 வாசித்தோம்னா ஆனந்த அந்த நோவா கதையில பெரிய ஒரு சிஸ்டர்ஸ். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, கடைசியில வார்னிங் கொடுக்குறாரு. இந்த மாம்சமான விஷயங்கள் எல்லாமே ஆண்டவர் வருகைக்குள்ள நம்ம நுழைய விடாதபடிக்கு தடையா நிக்குது அப்படின்றத நமக்கு ஆண்டவர் காமிக்கிறாரு. அது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 21வது வசனம் சொன்னது போல, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகள் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இது எல்லா காரியங்களும் நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, இல்ல அதுல ஏதாவது 1-2 காரியங்கள் செஞ்சு கொண்டிருந்தாலும் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரோட வருகையில அவர் ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியாதுன்றத அழகா இங்க காமிக்குது. இது ஒரு வார்னிங் brothers and sisters. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பிள்ளைகள் நம்ம இருக்கோம். நம்மளோட அல்டிமேட் எய்ம் கோல் என்ன அப்படின்னா, அப்பாவோட வருகையில அவர் ராஜ்யத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளணும்ன்றோம். இன்னைக்கு அதுக்கு தடையா இந்த காரியங்கள் இருக்கிறத ஏன் நம்ம கண்டினியூ பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில எல்லாம் தூக்கி போட்டு கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். இது ஓவர் நைட்ல வந்துருமா அப்படின்னு கேட்டா கஷ்டம்தான். ஆனா அதுக்கு எதை நோக்கி நம்ம ஓடணும், எதை கொண்டு நம்ம செய்யணும் அப்படின்னா, அவரோட வசனத்தை வாங்கி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலத்தினால செய்யணும். அதனாலதான் I can do all things through Christ who strengthens me. எனக்கு பலம் கொடுக்கறாங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால அது செய்யணும்னு சொன்னது போல அவருடைய பலத்தை நம்ம வாங்கி நம்ம செய்யறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்றத நம்ம காமிக்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 9-10 வசனத்தை வாசிக்கலாம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயபுணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. ஆமென். அதோட நம்ம சேர்த்துக்கிறோம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நம்ம தேவனுடைய ஆவியிலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுவோம். அப்ப இவ்வளவு பாவம் செஞ்ச நீங்க நமக்குள்ள உங்களில் சில பேர் இருந்தாலும்
கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் எப்ப சொல்றாங்க? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நமக்காக ரத்தம் சிந்தி அவர் நாமத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது இங்கே கழுவப்பட போகிறோம் அப்படின்றது அழகாக காமிக்கிறாங்க. அப்ப நம்ம அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதரிப்பதில்லை என்று அறிவீர்களா அப்படின்னு கேட்காங்க. அப்ப அநியாயம் செய்யறதுன்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா காரியங்களும் செய்வது எல்லாமே அநியாயம். வஞ்சிக்கப்படாதீர்கள். அப்ப நீங்க வஞ்சிக்கப்படாது, டிசைவ் ஆகாத மாதிரி இருக்கணும்னா நீங்க எப்படி இருக்கணும்னா, ஞானவான்களாக விழித்திருந்து ஜெபம் பண்ணி கர்த்தர் முன்பாக நம்மளை யாரும் வஞ்சிக்காதபடி நம்ம விழித்திருந்து இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. தேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், அப்ப திருடுறவங்க, பொருளாசைக்காரங்க, வெறிகர்கள், உதாசீனர்களும், கொலைக்காரர்களும், எல்லா விதமான விஷயத்திலிருந்து நம்ம விலகி இருக்கணும் என்ன சொல்றாரு. இன்னைக்கு சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், இங்க என்னைக்கு என்ன நடக்குது? LGBT நடக்குது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து விலகி இருக்கணும். இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? அவங்களுக்கா நியாயம் கிடைக்கணும், அவங்களுக்கா அவங்களும் பாவப்பட்டவங்க, அவங்க கஷ்டப்படுறவங்க அப்படின்னு சொல்லி நம்ம உலக கருதாம கொண்டு போறாங்க. இன்னைக்கு அந்த கான்செப்டை கார்ட்டூன்லயும் அனிமேஷன் சேனல்லையும் உள்ள கொண்டு வந்து இந்த கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வராங்க. அப்ப இவங்களும் நமக்குள்ள ஒருத்தவங்க தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வருது. அப்ப இதெல்லாம் அந்த உலகம் கார்பரேட் பண்ற ஒரு மாயை, ஒரு பாவத்துக்குள்ள மனுஷனை கொண்டு வர்றதுக்கு ஒரு மாயை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஒரு படமா எடுத்தாலும் படத்தை பார்க்கறதுக்கு நல்லவனோட கெட்டவனை தான் நல்லவனா காமிக்கிறாங்க, கெட்டவன் பண்றத ரசிச்சு பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா, அந்த உலகம் அப்படிதான் காட்டுது. அதனாலதான் இந்த பாவமான படத்தையோ இந்த பாவமான விஷயத்துக்குள்ளே நுழையாதபடி தெரிஞ்சு நம்ம வாழணும்னு சொல்லி இன்னைக்கு தேவையில்லாதெல்லாம் பார்க்காதீங்க, டிவிக்குள்ள போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, தேவையில்லாத சினிமா பாடல்களை கேட்காதீங்கன்னு சொல்லி நம்ம மனசை கெடுத்துடாதபடி மனசை எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னு சொன்னது போல காத்துக்கொள்ள ரெடியா இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அதான் அப்ப இந்த எல்லா காவலோட இந்த மனசை காத்துக்கொண்டோம்னா இந்த எல்லா விதமான விஷயம் நமக்குள்ள வராது. இது எல்லாம் வந்து செய்யற உட்கார்ற இடம் எது? இருதயம். சதையுள்ள இருதயத்தை கொடுத்திருக்க ஆண்டவர் நமக்கு, கடினமான இருதயத்தை உடைத்து விட்டு சதையுள்ள இருதயத்தை கொடுத்திருக்காரு நமக்கு. இந்த மாதிரி பாவங்க நம்ம சதையில ஒட்டாதபடிக்கு, அந்த மாம்சத்துல ஒட்டாதபடிக்கு இருந்து பிரிஞ்சிருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி விஷயம் நம்ம சுத்தி சுத்தி டெய்லி வரும். இதுல வந்து எப்படி விலகுறது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை மட்டும் நம்ம விலகி கொண்டு போகும். அவர் மேல இருக்க வாஞ்சை, அவர் மேல இருக்க பலன், அவர் கொடுக்கிற பலனை வாங்கி கொண்டு நடந்து கொண்டாதான் எப்படி தான் சிலுவை எடுத்துக்கொண்டு, அப்ப நமக்குள்ள இருக்க ஒவ்வொரு பொறுப்புகளையும் நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணுமா, அப்ப அதுல இருந்து அது பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு நம்ம சிலுவையை தூக்கி கொண்டு ஆண்டவர் பின்பற்றுக்கு நம்ம ரெடியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு சிஸ்டர்ஸ். அடுத்த வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சம் வாழ்ற மாதிரி வாழ்ந்து அது ஆசையெல்லாம் நிறைவேற்றி நல்லா சாப்பிடணும்னு தோணுது, வெறித்தனமா ஆசைப்பட்டு சாப்பிடுற விஷயமா இருக்கட்டும், கண்கள்ல எல்லா விதமான இச்சையும் எனக்கு வேணும்னு சொல்லி கண்கள் மூலமா பண்ற இச்சையா இருக்கட்டும், மனசுல பண்ற இச்சையா இருக்கட்டும், நம்ம நடவடிக்கையில பண்ற இச்சையா இருக்கட்டும், ஒவ்வொரு இதுக்கும் ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொண்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பிழைத்தால் நம்ம சாவீர்கள் சொல்றது போல நம்ம செத்துருவோம். ஆனா ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினால கர்த்தரோட சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு எனக்கு இச்சைகள் வருதா, என் கண்கள் இச்சை வருதா, அந்த கண்கள் இந்த விளக்கி இருதயத்துல வர இச்சை விளக்கி ஒவ்வொரு ஆசபாசல் எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்கு அப்பால போசாத்தம்னு சொல்லி நம்ம விளக்கி நம்மளை பாதுகாத்து நம்ம இருதயத்துக்கு காவல் போட்டு நம்ம காத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம பிழைப்போம், என்றென்றைக்கும் நிச்சயமான வாழ்க்கையில பிழைப்போம்னு சொல்லி ஆண்டவர் காமிக்கிறார். இப்ப இது எப்படி நடக்கும்? டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல வர வைக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த விஷயத்துல நான் இச்சை அடைகிறேன், இந்த விஷயத்துல நான் பாவத்தை பண்ணுறேன், இந்த விஷயத்துல என் நாக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாத்தையும் போட்டு குழம்பி தள்ளிடுறேன், உங்களுக்கு தூஷணம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு உலகத்தின் லக்ஸுரியான விஷயத்துலாம் எனக்கு ஆசை வருது, உலகத்துல இருக்க எல்லா விதமான இச்சையும் எனக்கு ரொம்ப இழுக்குது, அப்படி இல்லைன்னா எப்படி அந்த கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி கேட்டு அவர்கிட்ட ஜெபம் பண்ணி அவர்கிட்ட வசனங்களை வாசித்து அவர்கிட்ட நீங்க நிற்கும் பொழுது அவர் உங்களுக்கு பலத்தை கொடுப்பாங்க. சிஸ்டர்ஸ், மனம் திரும்பி வெளியே வர்றதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம்னு ஆண்டவர் காமிச்சார். இத்தனை காரியங்களும் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஆவிக்கு தடையா இருக்குன்றதை காமிக்கிறார். அப்ப இந்த மாதிரி விஷயம் டெய்லி ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கணும்ன்ற இடத்துல இந்த மாம்சமான காரியங்களை உணவாக தடை பண்ணி இதுக்கு நடக்கிற போராட்டத்தை பத்தி இன்னைக்கு வளர காட்டினாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், இதை அறிந்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம தாழ்த்தி
ஆண்டவர் இந்த காரியம் எனக்குள்ள இல்லாதபடி என்னை விளக்குங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்புறம் இயேசு கிறிஸ்து கண்டிப்பா அவங்களை விளக்குவார் அப்படின்றது ஆண்டவர் காமிக்கிறார். சரி, ஜெபம் பண்ணலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமுள்ள அன்பான இயேசுப்பா, நமக்கு நன்றி செலுத்துறோம் தாப்பனே. அப்பா, அந்த அருமையான வெள்ள இவ்வளவு அருமையாக ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகளுக்கும் ஆவியில நிறைந்து நடக்கிற இந்த வாழ்க்கைக்கும் இடையான அந்த போராட்டத்தை பற்றி நீங்க அருமையா காட்டுங்க. அந்த வசனத்தின் மூலமாக அந்த ஒவ்வொரு காரியங்களும் எங்களுக்காக நீங்க பேசினதுக்காக நன்றி செலுத்துவோம். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு செஞ்சிருக்கோம், தெரியாம செஞ்சிருக்கோம், அறியாமல் செஞ்சிருக்கோம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. இந்த நேரத்துல உங்களோட பரிசுத்தமான காரியங்களை தொடுவதற்கு நன்றி செலுத்துறோம். உங்களுடைய ரத்தத்தினால எங்களுக்கு கழுவி உள்ளும் புறவும் சுத்தமாக்கி தேவர் உங்களுக்கு முன்பாக சாட்சி எனக்கு வைப்பதற்காக நன்றி செலுத்துறோம் தாப்பனே. நீங்க ஜாயின் பண்ணி அத்தனை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் அவங்க குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறாங்க. எப்படி இந்த மாதிரி காரியங்கள் அவங்களுக்குள்ளேயும் அவங்க குடும்பத்துக்குள்ளேயும் இருந்தா அது எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியே போன கட்டளை ஆண்டவரே. நீங்க பரிசுத்தர் அப்பா, ஒவ்வொருத்தவங்களுடையும் இருதயத்துக்குள்ள நீங்க பேசக்கூடிய அப்பாவா இருக்கீங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல இருந்து உங்களுடைய மகன் மகளுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பேசி அவங்களை சமாதானப்படுத்தி அவங்களை சந்தோஷப்படுத்தி தேவரே உங்களுடைய பிள்ளைகளாக நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. யாருக்குள்ள வாதையோ பிரச்சனைகளோ எதுவா இருந்தாலும் ஆண்டவரே இயேசு மற்றும் வெளியே போன கட்சி ஆண்டவரே உங்களுடைய கிருபை இருக்கட்டும். ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் அப்பா இண்டிவிஜுவலா இந்த மாதிரி ஆவிக்குரிய விஷயங்களை அவங்க பிராக்டிஸ் பண்ணவும் தேவரி இந்த மாம்சமான விஷயங்கள் அவங்க கொண்டு விலகி போறதுக்கும் இயேசுவின் நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறாங்க. உங்களுடைய நாமத்தை கொண்டு அப்பா இங்க பலப்படுத்துறோம். இயேசு நாமத்துல வேண்டிக் கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமீன். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.